வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு மதில் மேல் பூனை மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. ராதிகா சைடா இல்லை ஈஸ்வரி சைடா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோடில் 2 ஹவர் வந்துட்டு ஓடப்போகுது. ஸோ இந்த 2 ஹவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபன்ஸு, அதுக்கப்புறமா ஃபைட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்க போகுது. என்ன அப்படின்னா ஸோ இனியாவோட பர்த்டே அன்னைக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷனை வந்துட்டு எப்படி ஃபன்னாக வந்துட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியாவோட பர்த்டேக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கிஃப்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. பழனிசாமியோட ஃபேமிலியும் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்துருந்தப்போ விமலும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம இனியாவுக்கு வந்துட்டு கிஃப்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படின்ற சஸ்பென்ஸ்லேயே வந்துட்டு நம்ம இனியா வந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிற விமல் வந்துட்டு சொல்கிறாங்க இனியா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் பழனிசாமியோட அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு பாக்கியா கிட்ட கல்யாண விஷயமா வந்துட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஈஸ்வரி பாட்டிக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா மேலே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்துட்டு இருக்குது. அது எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பழனிசாமிக்கும் நம்ம பாக்கியாவுக்கு வந்துட்டு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா இது எந்த மாதிரி வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி ஏற்றுக்குவாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோபி வந்துட்டு இந்த ஒரு தவறை பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த அவங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டால் அப்படின்னா ஒரு வேளை வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அவங்க பழனிசாமியும் பாக்கியா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு துணையாக வந்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்துட்டு எப்பயுமே இப்பயும் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கான்பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோட் அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப்